வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக கீழரம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராஜன் சார் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் நம்மக்கிட்ட ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படிங்கிற பாத அழுத்த சிகிச்சை பழகிறதுக்காக வந்திருக்கிறாரு. அவர் படிச்சுட்டு உணர்ந்த விஷயங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. வணக்கம். வணக்கம் மேம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ஸ்ட்ரெஸ் இருந்தது, செரிமான பிரச்சனை இருந்தது, காலைல எழுந்தாலே வயிறு ஃப்ரீ ஆகாது, பழைய மாதிரி பசி எடுக்காது, கபகபன் பசிலாம் எடுக்காது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது மாதிரி எடுக்காது. ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் சொல்லிட்டு நிறைய கூகுளில் சர்ச் பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். அப்புறம் பார்த்தா நம்ம மேடமோட வீடியோஸ் பார்த்தேன். வீடியோஸ் நான் கிட்டத்தட்ட ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் 4 மந்த்ஸ். கிட்டத்தட்ட ஜூன் மாதமே அட்டன் பண்ண வேண்டியது, டைம் கிடைக்கல. இப்போ அட்டன் பண்ணேன். ரெண்டாவது அவங்க வீடியோஸ் பார்த்துட்டும் நான் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தேன் வீட்டில் இருந்தபடியே. அப்போ நல்லா ரிசல்ட் கிடச்சிது மேம். காலைல எழுந்தோடனே வயிறு ஃப்ரீ ஆச்சு, ஸ்ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, நல்ல கிளாரிட்டியான மைண்ட் இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் எடுக்கும்போது, ஒர்க் பண்ணும்போது, ஸ்டாஃபை வேலை வாங்கும்போதெல்லாம் நல்ல கிளாரிட்டி மைண்ட் இருந்துச்சு. சரி, நம்ம டேரெக்டாக கிளாஸை அட்டன் பண்ணிடலாம் சொல்லிட்டு வந்தேன் மேம். இப்போது பரவாயில்ல மேம். இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணோடனே இன்னும் கிளாரிட்டி கிடச்சிருக்கு. கிளாஸ் அட்டன் பண்ணும்போதும் சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாயிண்ட்ஸ், இந்த பிரச்சனைக்கு இந்த பாயிண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு. இப்போ பண்ணதுக்கப்புறமும் இப்போ பரவாயில்ல மேம். இப்போ ஃபார் பெட்டராக இருக்குது. 80% பரவாயில்ல. சரி, ரொம்ப நன்றி. ஓகே. ராஜன் சார் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அட்டன் பண்ணார். யூடியூப் வீடியோவில் நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தந்துட்டுருக்குறோம். ஒவ்வொருத்தர் பேசுனதுக்கப்புறமும் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தருவோம். அப்போ அந்த மாதிரி இருந்ததை பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவருக்கு வயிறு பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால அதில் நான் சொல்லி தந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துருக்குறாரு. அப்போ அவருக்கு இருந்த பிரச்சனை படிப்படியாக சரியாக இருக்குது. உடனே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு நம்மளும் இதை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே கேட்டார். கொஞ்சம் வேலையினால் வர முடியல அப்படின்ட்டு இப்போ நேரில் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாப்புல. ரொம்ப அருமையாக கேட்கும். வயிறு பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு செரிமான மண்டலத்தில் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீரணம் சரியாக இருக்காது, கேஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், வயிற்றுக்குள்ளே சில பேர்த்துக்கு ஒரு குப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா சொல்லுவாங்க. அப்புறம் பசி எடுக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, மனசில் ஒரு அமைதி இல்லைனாலும் நமக்கு இந்த பசி இதெல்லாம் தெரியாது இருக்கும். அப்போ அது மாதிரி அது எல்லாத்தையுமே சரிப்படுத்துறதுக்கு நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நம்ம பிறக்கும் போதே இருக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக அந்த பிரச்சனைகள் குறையிறத பார்க்குறோம். அவ்வளோ ஒரு அற்புதமான ட்ரீட்மெண்ட், WHO அங்கீகரித்த ஒரு அற்புதமான மருத்துவம். உலக நாடுகள் ஃபுல்லாமே இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இந்த இடத்துல அழுத்தினா இந்த வலி சரியாகும், அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வயிற்று வலிக்குன்னு பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ வயிறு பிரச்சனைகளுக்குன்ட்டு பொதுவாக அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அருமையாக சரியாகும். அப்போ அந்த மாதிரி தான் அந்த டச் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வயசானவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, சொல்லி கொடுத்தோம்னா எளிமையாக பழகிக்க முடியும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. இந்த கிளாஸஸ் ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நீங்கள் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகளில் எளிமையாக கலந்துக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக வர்றதுனாலும் அட்டன் பண்ணலாம். நம்ம கிளாஸஸ் கோயம்புத்தூரில் கணபதியில் நடத்திட்டு இருக்கிறோம். இந்த கிளாஸஸ்க்கு வயது வரம்பு கிடையாது. 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக 70-80 வயசாக இருந்தால் கூட உங்களுக்கு எளிமையாக பழகிக்க முடியும். உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா நம்மளோட கிளினிக் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக இருக்குது. கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அக்குபஞ்சர், யோகா, கப்பிங் தெரப்பி, டான் தெரப்பி, ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லிட்டு பாத அழுத்த சிகிச்சை, அதே மாதிரி டான் தெரப்பி, டயட் அண்ட் நியூட்ரிஷியன், இந்த மாதிரி நிறைய வகுப்புகள் சொல்லி தந்துட்டுருக்குறோம். அதோட ட்ரீட்மெண்ட்டும் இதெல்லாமே கொடுத்துட்ருக்குறோம். அப்போ நீங்களும் பழகிட்டு உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டதுனாலும் எடுத்துக்கலாம். பார்த்துட்ருக்கிற வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மலச்சிக்கல் இருந்ததுன்னா அதை சரிப்படுத்துறதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த மலச்சிக்கல் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும், வயிறு ஃப்ரீயாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் தான் நிறைய நோய்களுக்கு முக்கியமான காரணம். கழிவுகள் வெளியேறாமல் தேங்கிட்டே இருக்குது அப்படின்னா குடலில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். குடலை கழுவி உடலை வளர் அப்படின்னு சொன்னாங்க. குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொன்னாங்க. குடல் சுத்தமாக இருந்ததுன்னா நமக்கு எந்த ஒரு நோயுமே வராது. அடி வயிற்றில் உங்களுக்கு அந்த கழிவுகள் தேங்க ஆரம்பிக்க நமக்கு அது ஃபுல்லாக மேலே வரைக்கும் அடைச்சிட்டு பசிங்கிறது எடுக்காது. அப்போ அந்த வயிறு அந்த மலச்சிக்கலை சரி பண்ணோம்னா தான் நிறைய நோய்கள் சரியாகும். அப்போ அதை சரிப்படுத்துறதுக்கு உண்டான பாயிண்ட் சொல்லித்தரேன். இதை நீங்கள் ரெகுலராக மசாஜ் பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதோட நீர்த்தன்மை இருக்கிற காய்களை அதிகமாக சாப்பிடுங்க. வெள்ளை பூசணிக்காய், சொரக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி நீர் காய்கறிகளை அதிகமாக சாப்பிடணும்.
எல்லாத்தையுமே வேக வச்சு சாப்பிடணும். இந்த ஃப்ரை பண்ண ஐட்டங்களை குறைச்சிக்குங்க. எப்போ பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி இந்த ஃப்ரை பண்ண ஐட்டங்கள், அதாவது காலிஃப்ளவர் சில்லி, நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சில்லி நிறைய ஃப்ரை பண்ண ஐட்டங்களை சாப்பிடுவாங்க. இதெல்லாமே உங்கள் குடலில் போய் ஒட்டிட்டு நிறைய இந்த மலச்சிக்கலை உண்டு பண்ணும். இந்த பாயில் பண்ண மாதிரி காய்கறிகள், வேக வச்ச காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நார்ச்சத்து நீர்ச்சத்து எல்லாமே நிறைய கிடைக்கும். அப்போ இந்த மலச்சிக்கல் அப்படிங்கிறது வராது. முளைகட்டிய தானியங்கள், சுண்டல் இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க. நல்லா தண்ணி குடிக்கணும். பானை தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. குடலை வந்து நல்லா குளிர்ச்சி பண்ணும். அதோட வழுக்கையோட இளநீ, நொங்கு இந்த மாதிரி இயற்கையான பொருட்களை நம்ம நிறைய எடுத்துக்கும் போது நம்ம குடல் வந்து ரொம்பவே சுத்தமாகும். அதனால் நல்ல பழங்களை காய்கறிகளை அதிகமாக சாப்பிடுங்க. ஃப்ரை எல்லாமே ரொம்ப குறைச்சிக்குங்க. அப்போ உங்கள் பிரச்சனைகள் அருமையாக சரியாக ஆரம்பிக்கும். அந்த அற்புதமான அக்குபஞ்சர் புள்ளிகளை நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம வயிற்று பகுதியில் தொப்புளோட சென்டர்லேருந்து உங்கள் ஆள்காட்டி விரலில் 2 ரேகை முடிகிற அளவுக்கு சைடில் வச்சிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கலை சரி பண்ணக்கூடிய ST25 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்குது. இதில் இந்த மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி மறுபடியும் 2 ரேகை முடிகிற அளவுக்கு இங்கே வச்சோம்னா SP15 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டையும் ஒரு 3 நிமிஷம், அதாவது 1 நிமிஷம் கிளாக் வைஸ் மசாஜ் பண்ணணும், 1 நிமிஷம் அழுத்தணும். இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 3 நிமிஷம் ஆள்காட்டி விரலை வச்சு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் கையில் வந்து விளக்கெண்ணையை உள்ளங்கையில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த 2 பாயிண்ட்ஸ் மேலேயும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு மசாஜ் பண்ணி விடுங்க. பண்ண உங்களுக்கு வந்துட்டு இந்த கான்ஸ்டிபேஷன் சரியாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம தொப்புள்லேருந்து ஆள்காட்டி விரலில் 3 ரேகை முடிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது ஒரு ரேகை, அதாவது மொத்தம் 4 ரேகை ஆள்காட்டி விரல் முடிகிற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரேகை, மொத்தம் இந்த 4 இன்ச் வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல REN12 அப்படிங்கிற ஒரு அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்லேயும் ஒன்று நம்ம ஆள்காட்டி விரலை வச்சு மசாஜ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அக்குப்ரெஷர் ராடு வந்து நம்மக்கிட்ட கிடைக்கும். இதை வாங்கி இந்த மாதிரி 21 டைம்ஸ் கிளாக் வைஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் அழுத்திட்டு ஆன்டி கிளாக் வைஸ் 21 டைம்ஸ் பண்ணி விடலாம். இது மாதிரி பண்ணும்போதும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம கைகளாலையும் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு மசாஜும் பண்ணி விடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மலச்சிக்கல் வந்து சரியாக ஆரம்பிக்கும். இந்த பக்கம் பண்ண மாதிரியே இந்த பக்கம் பண்ணி விடுங்க. பண்ண கழிவுகள் வந்து வெளியேறும், தொப்பை குறையும், கொழுப்பு குறையும், மலச்சிக்கல் சரியாகும். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ.